தன்மானத்தை கண்ணதாசன் சீண்டியது போல் பேசியதாகவும் தன்னுடைய மனைவியின் செயலால் அவர் தோற்றுப்போனார் என்கிற ரகசியத்தை பகிர்ந்துள்ளார். இது குறித்த முழு விவரத்தை பார்ப்போம். ஒரு நாள் நாகேஷ் ஷூட்டிங் முடித்துவிட்டு ஸ்டூடியோவுக்கு வந்துள்ளார். அந்த ஸ்டூடியோவின் உள்ளே கவிஞர் கண்ணதாசனும் அவர் நடிக்கும் படத்திற்கு பாடல் எழுத வந்திருக்கிறார். இருவரும் சரியாக சாப்பிடும் நேரத்தில் அங்கு சந்திக்கிறார்கள். கண்ணதாசன் வீட்டிலிருந்து பல உணவுகள் வந்திருந்தது. குறிப்பாக அவருக்கு பிடித்த வெள்ளரிக்காய் கெட்டி தயிரில் போட்ட பச்சடி செய்து கொடுத்து அனுப்பியிருந்தனர். இதை நாகேஷிடம் காட்டி கண்ணதாசன், நீ எவ்வளவோ சம்பாதிக்கிறல்ல, உன் வீட்டிலிருந்து இப்படி ஒரு பச்சடி வருமா என நாகேஷின் தன்மானத்தை சீண்டுவது போல் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த பச்சடியை கண்கொண்டு பார்த்துவிட்டு நாகேஷ் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை அனைத்தையும் கும்பிட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து என்று எப்படியாவது தன் இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் கும்பிட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து இன்று எப்படியாவது இதுபோல் ஒரு பச்சடி வரவேண்டும், அதுவே நான் கண்ணதாசனுக்கு கொடுக்கும் பதிலடி